வெல்கம் டு எம்ஐ குட்டீஸ். நாங்கள் ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. அதை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு அந்த 2 பேக்கெட்டையும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு தண்ணியை இருத்துடணும். தண்ணி இருத்துட்டு 1 பேக்கெட்டுக்கு 8 ஸ்பூன்னு சொல்லிட்டு 2 பேக்கெட்டுக்கு நாங்கள் 16 ஸ்பூன் தண்ணி அந்த வடித்த தண்ணியிலேயே திரும்ப அந்த 16 ஸ்பூன் அதில் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதில் வந்து ஜெல்லு மாதிரி ஒரு மிளகா வரைச்சி வச்சுருப்பாங்க போல் அதை ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த 16 ஸ்பூன் தண்ணியை சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு இறக்கிடணும். இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கொடுத்துட்டு மேலே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வெல்கம் டு எம்ஐ குட்டீஸ். நாங்கள் இன்னைக்கு ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து 200 rupees ப்ளஸ் வந்து ஐஸ்கிரீம். ஓகேவா? தோக்குறவங்க வந்து மேலே தண்ணி ஊற்றிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தோக்குறவங்க மேலே தண்ணி ஊற்றிடுவாங்க. ஐஷு பாலா எல்லாரும் சேர்த்து. ஓகேவா? பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமிங்லாம் இல்லைல்ல? ஓகே. ரெடி ஸ்டார்ட் கோ. சாப்பிடுறதே பெரிய விஷயம். எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்ற மாதிரி இல்லையா? ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எடு நல்லா. தேகா என்ன நீ சாப்பிடவே மாட்ற? குழந்தை காரத்தை எப்படி சாப்பிட வளர்த்துறோம்? தண்ணி வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதுதான் நீ முதல்ல பெறாம சாப்பிடுறியா? டேஸ்ட் பார்த்தா எனக்கே முதல்ல பயங்கரமா இருக்குது. பாத்துக்க தண்ணி அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி? ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கத்த கூடாது. முதல்ல பராம எப்படி வைக்கிறது? அப்படி ஸ்பூனை போட்டு இப்படி சொல்லட்டணும். வேகா ருசிச்சு சாப்பிடுறியா? இருக்கு குழந்தை எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடுறாலும் வெறிய தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது. செத்துரு. தண்ணி வேணும். ஃப்ரிட்ஜில் இருக்கு பரமாணி. தேகா இருக்கிறது உயிரோ. தேகா உடைச்சிடாத தேகா. யார் நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்களோ போதுன்றாங்களோ அவங்க தான் தோத்தவர்கள். தேகா நீ ஒரு ஃபுட்டி மனம் தளராத. தண்ணி மேல ஊத்திக்கணும். நீ ஒரு வாட்டி குளிக்கிறதே ரொம்ப பெரிய அதிசயம். இன்னொரு வாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். தேகா நீ 2 வாட்டி முடியல சொல்லிட்ட. 3ஆவது வாட்டி முடியல சொன்னா நீ வெளியேற்ற போடுவ. அதிகா பர்ற ரசிச்சு சாப்பிடுற. அக்கா வாயில எங்களுக்கு ஒரு சொறி விடுங்க. முதல்ல எரியுது. விடாதீங்க. தேகா முதல்ல 200. பரவாயில்ல ஒரே வயா அப்பிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். காரமா இருக்கு கரவா இருக்கு. 3ஆவது வாட்டி முடியல சொன்னா அவ்வளவுதான். இதே அன்னைக்கு நான் சொல்லும் போது என்ன பண்ண நீ ஆரம்பிக்கும் போதே பண்ண. நாளைக்கு நானு அவளுக்கு கம்மியா இருக்குடி. அவ தாண்டி போட்டா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சது. 10 காசு நீ யார் சாப்பிட்றாங்க பார்க்கலாம். முடியலன்ட்டா கேம் ஓவர். முடியலன்ட்டா தேங்க அவ்வளவுதான். சாப்பிட முடியும். தண்ணி குடிக்கா. தண்ணி குடிச்சா அப்படி 2 பேரும் சேர்த்து ஒரே ஒரு சொம்பு தான். கம்மியா இருக்கா? நீ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிருக்கணும். சரி போடுங்க போட்டு. சரி விடுங்க சாப்பிடுங்க. அவ அழுதுறா போல இருக்கா. தண்ணி ஊத்துறோம். ஓய் தண்ணி ஊத்துனா சாப்பிட முடியாது. மேல் தேவியால் சாப்பிட முடியாது. அது அப்படியே எடுத்து வச்சிருங்க. கால முழுசா உள்ள போயிடணும். ஓ வந்தாவா மம்மி. ஓ வந்தாவா மாமா. மாமா தண்ணி பாக்குறீங்க.
ஆமா அவங்க 2 பேருமே ஒரு சொம்பு தான். அவங்க 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன கண்ணுல தண்ணி வரல? வந்துச்சு குழந்தைக்கு. வந்துருச்சு. கண்ணை காமிடாமா? கண்ணை ஜூம் அவுட் பண்ணு. ஜூம் பண்ணு. தேகா ஃப்ரெண்டுங்களா கலாய்ப்பாங்க. தேகா நீ அழுதாக்கா. குழந்தை அழுகுது. இந்த பொண்ணு இப்படி வெறி கொண்டு சாப்பிடுறா. மழை தண்ணி ஊத்தணும் போதே. ஐயோ 2 பேருக்கும் நாளைக்கு புடிக்கிட்டு அடிக்க போகுது. பார்த்து அழுறாங்க 2 பேரும். அழுவாதே அழுவாது பாப்பா நம்ம ஒரு வாட்டி சட்டை நம்மளுக்கு தெரியல ராஜி. நம்ம ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அங்க ஒண்ணு அழுவுது. கண்ணுல தண்ணி கலங்க நிக்குது. இது தேவி கண்ணு பாரு. சளியே பிடிக்காத மூக்கு கூட இப்ப சளி பிடிக்குது. ரஜி நம்ம ஒன்னே ஒன்னு ரஜி சாப்பிட்டு பார்த்தோம். ஒன்னு சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ சொல்லிருக்கூடாது. அப்பாவோட இது அவங்க மாறு. அவ்வளவுதான் தேவிகா. நீ ஏன் தயிர் சாப்பிட்ட? ஆமா அவளை சாப்பிட சொல்லு. அழுறாமா ராதிகா. சாப்பிட்டு காட்டு. மூஞ்ச கொஞ்சம் காமிங்கக்கா. காலி பண்ணிட்டியா? நீ கொஞ்சமோ எடுத்துப்ப. நீ தண்ணியும் குடிப்ப. உருண்டை போட்டா ராஜ்கிரன். சாப்பிடுங்கக்கா. முடிச்சிட்டா. சரி சாப்பிட்டுருக்கா. தேகா தப்பிச்சிட்ட போல. ஒரு நாளைக்கு ஒரு குழி எரியும். வீட்டுல நீங்க என்னமா சாப்பிடுறீங்க? சிக்கன் குழம்பு. சூப்பரா இருக்கும்டாமா. வேற மென்னாச்சு சளில போயிச்சா? தேவி சளி போயிச்சு. வச்சுக்கோங்க. லைட்டா சொம்பு வந்து நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். பிரஷ் பண்ணிட்டு அது இன்னும் ஏறிட்டி பிரஷ் பண்றது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன தோணுச்சு? பாக்கும்போது எப்படி இருந்தது? பாக்கும்போது எப்ப சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பொறாம சாப்பிடுவோம் தோணுது. சாப்பாடு சாப்பிட்டு காரம் தாக்காம கண்ணுல தண்ணி வருது. ஐயோ செம்ம காரம். அவ்வளோ ஒன்றும் காரம் இல்லை எனக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் நிறைய இருந்தது. அதனால சாப்பிட முடியல. மொத்தப்படி உதடி எரியாம இருந்தா நான் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். உதடிதான் எனக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிச்சு. தேவிகா தீவிரமான ஃபுட்டி. ஆனா எனக்கு இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது தொண்டையிலேயே நிக்கிற மாதிரியே இருக்கு. வயிறு தொண்டையெல்லாம் எரியுதா இப்போ? இல்ல வயிறு தொண்டெல்லாம் எரியல. அது அப்படியே இங்க ரவுண்டா இருக்கு. நீ தேகா வயித்துல நீ இரும்பு இருந்துச்சு கண்ணு. அப்ப இப்ப பேசுதேங்க. சாப்பிடுறப்ப உனக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வாயில எடுத்து வச்சனே ஃபீலிங் அப்ப அவ்வளவு வாயில வைக்க அப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சு. அப்புறம் அது ஊடாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருந்துச்சு? அப்புறம் பாத்ரூம் போய் வாய் கழுவிட்டேன். காரம் தாங்கனியா? ஆமா அழுதுட்டேன். அது ஊடாம சாப்பிட்டு காரம் லைட்டா வயிறு எரியா. தேவிகா கதல இல்லனா பொறுமையா சாப்பிட்டா. இப்பதான் எனக்கு உள்ள இறங்குது. கொஞ்சமா சாப்பிட்டேன். அது அப்படியே எடுக்காம அது சாப்பிட்டே வந்தா ஒண்ணும் தெரியல. காரம் அவ்வளவோ. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. தேவிகா நான் தான் தோத்துட்டேன். தேவிகா தண்ணி ஊத்தலாமா? தண்ணி ஊத்தலாமா? இல்ல உங்க அம்மா மேல மட்டும். அந்த மேகி எப்படி இருந்துச்சு? மோனி எப்படி இருந்தது? செம காரம். செம டேஸ்டா இருந்துச்சு. ஸ்பைசி. எரியுது தொண்டலாம். ஏய் அவ்வளவு காசுலாம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா ஒரு பைக் ரெடி பண்ணா போறேன் நடிகற மாதிரி. நானும் சாப்பிட்டேன். காரம் அவ்வளவு தெரியல. ஆயே
வீட பக்கத்துல போயிடுறீ. ஐயோ எவ்வளவு நாள் வெறிடா தம்பி. ஐயோ மோனி மோனி அவதான் ஊத்தணும், அவதானே ஜெயிச்சா, அவதான் ஊத்தணும். ஊத்துறான் பாருடி, எவ்வளவு வெறி கொண்டு ஊத்துறான் பாரு. என்னடா அம்மா குளிப்படி மணி ஊத்துற மணி ஊத்துற தூக்காம கீழே போட போற. அம்மா மேல போட போற. சரி நீ தூக்கு. நான் சரி தூக்கு. ஊத்துறமா? ஐயோ ஏய் குழந்தை பக்கத்துல இருக்கு. ஏய் குழந்தை இருக்கா?